சென்னை பேசின் பிரிட்ஜ் பாலம் அருகே லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கூவம் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், இந்த விபத்து எப்போ நடந்தது? லாரி ஓட்டுநர் மற்றும் உதவியாளருடைய நிலை குறித்து சொல்லுங்க. இன்று அதிகாலை 1:55 மணி அளவில் வியாசர்பாடியிலிருந்து துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய வழியில் உள்ள சென்னை பேசின் பிரிட்ஜில் மட்டபாடி என்று சொல்லக்கூடிய லாரி தலையிலாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அந்த லாரி விபத்துக்குள்ளான நேரடி காட்சிகளை நம்ம தற்போது பார்க்கலாம். இந்த வாகனம் 1:55 அளவில் இந்த பேசின் பிரிட்ஜில் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இதில் ஓட்டுநர் பார்த்திபன், வியாசர்பாடியைச் சேர்ந்த பார்த்திபன் இந்த வாகனத்தை இயக்கியுள்ளார். உதவியாளர் இருந்திருக்கிறார், ஆனால் அவருடைய விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. அதிகாலை நடந்திருப்பதால் 3:30 மணி அளவில் தீயணைப்புத்துறை வாகன அதிகாரிகள் இந்த லாரியை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். இருந்தாலும் இதற்கு முன்பு மேற்கொண்ட இந்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்காதால் 50 டன் எடை கொண்ட கிரேனை கொண்டு இந்த லாரியை மீட்கும் பணி 12 மணிக்கு மேல் தொடங்கி இருக்கிறது. அதிகாலையிலிருந்து மேற்கொண்ட பயணிகள் முயற்சிகள் எதுவுமே பலனளிக்காதால் தொடர்ந்து அந்த லாரி கூவம் ஆற்றுக்குள்ளேயே கவிழ்ந்து கிடக்கிறது. அதிலிருந்து ஒருவருடைய 15 வயது மதிக்கத்தக்க ஒருவருடைய உடலை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இன்னொருவரின் நிலை என்ன ஆனது என்பது குறித்து தெரியவில்லை. கூவம் ஆற்றில் தண்ணி அதிகமாக, சாக்கடை நீர் கலந்திருப்பதாலும் சகதிகள் அதிகமாக இருப்பதாலும் இந்த வாகனத்தை மீட்பதில் சிரமம் இருப்பதாக தீயணைப்புத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நாகராஜ், கூவத்தில் விழுந்த இந்த லாரியை மீட்கும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. இது குறித்து சொல்லுங்கள். இந்த விபத்து நடந்ததை தொடர்ந்து தீயணைப்புத்துறையிலிருந்து சென்னை எஸ்பிளனேடிலிருந்து 2 வாகனங்களும், கீழ்ப்பாக்கத்திலிருந்து 1 வாகனமும், வண்ணாரப்பேட்டையிலிருந்து 1 வாகனம் என மொத்தம் 4 தீயணைப்பு வாகனங்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டன. இதில் எஸ்பிளனேடிலிருந்து மீட்பு பணி, அவசர காலத்தில் மீட்பு பணிக்கு உதவக்கூடிய ஒரு தீயணைப்பு வாகனம் காலை முதல் இந்த பணியில் ஈடுபட்டு வந்திருந்தது. இருந்தாலும் இந்த வாகனம் 10 டன்னுக்கு மேல் அதிகமாக இருந்தால் இந்த வாகனத்தை மீட்பதில் எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை. தொடர்ந்து இந்த வாகன மீட்பு பணியில் 11 மணிக்கு மேல் நடைபெற இருக்கிறது. இதற்கு திருவொற்றியூரிலிருந்து 50 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய கிரேன் வர இருப்பதாகவும், அந்த கிரேனை கொண்டு இந்த பணியை துவக்க இருப்பதாகவும் போலீசார் மற்றும் தீயணைப்புத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் காலை 9 மணி என்பது போக்குவரத்து மிகுந்த நெரிசல் நேரம் என்பதாலும், இன்று திங்கட்கிழமை என்பதால் விடுமுறை முடிந்த அனைவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் இந்த 9 மணி முதல் 11 மணி வரை இந்த மீட்பு பணியை நிறுத்தி வைப்பதாக போலீஸ் தரப்பில் நமக்கு தெரிவித்தனர். இந்த போக்குவரத்து நெரிசல் குறைந்த பிறகு 50 டன் எடை கொண்ட அந்த கிரேன் மூலம் இந்த லாரியை மீட்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். இந்த லாரி 10 டன் மேலே இருக்கும் என்பதால் இதற்கு முன்பு 2 கிரேன்கள் மூலம் இந்த லாரி மீட்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் அதனால் முடியவில்லை என்பதால் 50 டனுக்கு மேல் கொண்ட இந்த கிரேன் தனது முயற்சியில் ஈடுபட இருக்கிறது. இந்த பணி 12 மணிக்கு மேல் நடைபெற இருக்கும். போக்குவரத்து நெரிசல்கள் குறைந்த பிறகு இந்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு இன்ஸ்பெக்டர் செல்வகுமார் தலைமையில் இந்த விபத்து தொடர்பான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காலை வடக்கு மாவட்ட போக்குவரத்து துறை துணை ஆணையர் அபினவ் ராம் இந்த விபத்தை தொடர்ந்து மேற்பார்வையிட்டார். சென்னை பேசின் பிரிட்ஜ் பாலம் அருகே லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கூவம் ஆற்றில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இது குறித்த தகவல்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்டோம்.